சர்வவிக்னஹரம் தேவம் சர்வவிக்ன விவர்ஜிதம் சர்வசித்திப்பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷர். தினந்தோறும் நிறைய நண்பர்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு, சார் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் எந்த இடத்துக்கு போகும்பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த கமெண்ட்ஸ் ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இப்போ இந்த காசி யாத்திரை நிறைய பேர் பயனுள்ளதாக இருக்காங்க. நிறைய பேர் இந்த ஆறுபடை வீடுக்கும் ஜாயின் பண்ணுறாங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்கக்கூடிய இந்த யாத்திரை ரொம்ப ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் காசி யாத்திரை சொன்னீங்க, தப்புன்னு நான் எதையுமே எதிர்பார்க்கல. எங்கள் ஃபேமிலி வந்தோம், ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்ன உடனே புக் பண்ணிட்டோம். இப்போ என்னுடைய நண்பர் கேட்டாங்க, கடைசியில் நீங்கள் இல்லைன்ட்டீங்க, இல்லை நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாங்க. இதுதான் இது ஒரு பெரிய ஒரு விஷயம். இப்போ மனசில் தோன்றதா உடனே நம்ம அதை செய்யணும். ஏன்னா நல்ல காரியங்கள் தாண்டி போயிடுதுன்னா திருப்பி நமக்கு அது கிடைக்காம போயிடும். அதனால் நல்ல விஷயங்களுக்கு நான் உடனே நம்ம செயல்படுத்துறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்ல, இன்றைய தினத்தில் இந்த ஆறுபடை வீடு யாத்திரை, இந்த ஆறுபடை வீடு யாத்திரை பார்த்திங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் மந்த் ஜான்வரியில் நம்ம இருக்க போகிறது. ப்ரீ புக்கிங் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ப்ரீமியமாக போகக்கூடிய இந்த புக்கிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆறு படையிலையும் 6 விதமான சக்தியை உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். நம்பர் 1. நம்பர் 2, யூரோப்பில் இருக்கக்கூடிய இந்த டூர், இந்த யூரோப் போகக்கூடிய இந்த டூர், அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை போகிறோம். அதே சமயத்தில் அந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் புக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீசா ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. நீங்கள் எங்கூட சேர்ந்து பிரயாணம் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் இதில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மார்ச் ஏப்ரல் நம்ம போகிறோம். ஸோ அதற்கு ப்ரீ புக்கிங் பண்ணுறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம் அதுக்குண்டான சிறப்புகள் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 16/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை இரவு 9:30 வரை, பின்பு ரோகிணி. இன்றைய திதி பௌர்ணமி அதிகாலை 3:42 பின்பு பிரதமை. இன்று முழுவதும் சந்திராஷ்டம நட்சத்திரம் இரவு 9:30 வரை சித்திரை, பின்பு சுவாதி துளாராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 வரை 3 வரை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம், கார்த்திகை மாதம் 1ஆம் திருநாள். இன்றைய தினத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போடுறவங்க இருப்பாங்க. இன்றைக்கி கார்த்திகை மாதம் பாருங்கள், நாள் எப்படி ஓடிட்டுருக்கு, வருஷம் எப்படி ஓடிடுது. சார் நவம்பர் மாதம் முடிய போகுது சார், 2024 முடிஞ்சு 25 வருது. அப்பா இப்போ பார்த்தா தான் எனக்கு வயசு ஜாஸ்தி ஆகிற மாதிரி இருந்துட்டுருக்கு, இப்படி பார்த்தா தான் எனக்கு பயமாக இருந்துட்டுருக்கு, நாள் என்ன ஒன்றும் சேர்க்கலையே அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரி, 2025 எப்படி சார் இருக்குது? 2025க்கு உண்டான பலன்கள்லாம் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனி பயிற்சி இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, ராகு கேதுடைய பயிற்சி இருக்குது. இந்த 3 விதமான பயிற்சிகள் நடைபெறக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. இதில் நிறைய மாற்றங்கள், நிறைய சில விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சுவாரஸ்யமான பலன்கள்லாம் இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் நம்ம 4 நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி கார்த்திகை மாதம் 1ஆம் நாளாங்காட்டிக்கு நம்ம சபரிமலைக்கு மாலை போடுறவங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை மாலையுடைய முக்கியத்துவம், மலையினுடைய முக்கியத்துவம், அந்த பக்தர்களுடைய முக்கியத்துவம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். முருகனை பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி. இன்றைக்கி சனிக்கிழமையாக இருக்குது, அதுவும் ரொம்ப விசேஷமான நாளாக இருக்குது. சனிக்கிழமை ஐயப்ப பக்தர்களுக்கு உகந்த தினம், ஐயப்ப சுவாமிக்கு ரொம்ப உகந்த தினம். அதே நாளில் கார்த்திகை 1ஆம் தேதி வந்திருக்கு. பொதுவாக எல்லோரும் கேட்பாங்க, இந்த பிரதமை அன்னைக்கு போடலாமா, அது நல்லதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆன்மீக தகவல், அதுக்கு பிரத்யேகமாக நான் பதில் சொல்கிறேன். சரி, இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்களை இதுவும் நம்ம பார்க்க போகிறோங்க. மேஷ ராசி நண்பர்களே, நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கூடி வரும். சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரணும். யாரும் கௌரவம் கம்மியாக பேசினா, கொஞ்சம் இறங்கி பேசினா உடனே ரொம்ப அப்படியே காமிச்சுப்பீங்க. சில பேர்கிட்ட அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சுன்னு சொல்லுவோம். உள்ளே என்ன நினைக்கிறோம் அது வெளியில் தெரிஞ்சிடும். இந்த வெளியில் தெரியறது பிடித்தும் பிடிக்காமல் இருக்கிறது, பிடிக்காமல் பிடித்து இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் முகத்திலே காண்பிக்கக்கூடிய தினம் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். அதே மாதிரி டேஸ்டி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி பசிக்காக சாப்பிட்றத விட ருசிக்காக சாப்பிடணும், ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்லான்னு சந்தோஷப்பட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு. எங்கே போனாலும் உங்களுக்கு பெருமை, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும்போது ஒரு பெரிய பல கோடியை கொடுத்த மாதிரி ஒரு சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே போன்று பார்த்திங்கன்னா இன்றைக்கி யாருக்கேனும் முடியலன்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வீங்க. அதில் ஒரு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். கடல் சார்ந்த துறையில் பணியாற்றின்னு இருக்கிறவங்களுக்கு, நேவியில் இருக்கிறவங்களுக்கு,
ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துகிட்ருக்கும். டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றணுன்னு அதுக்குண்டான முழு வீச்சோட படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்காக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமாக அனுகூல்யம் தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். மக்களுக்கு பணியாற்றணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். மேஷராசி நண்பர்களுக்கு ரிஷபராசி நேயர்களே, யாரும் உங்களை டேக் பண்ணக்கூடாது. டேக்னா இவங்க கோவக்கார ஆள், இவங்க ரொம்ப ஜாலியான ஆள், இவங்க வந்து இப்படி பேசுகிறாள். உங்களுக்கு டேக் பண்ணாமல் டேக் மட்டும் கொடுத்தாங்கன்னா முடிஞ்சுது. உங்களுக்கு டேக் கொடுக்காம எந்த விஷயம் சொன்னாலும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி இரவு நேர பிரயாணம் வேண்டாம். முக்கிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்ததுன்னா எதையும் எடுத்து செயல்படுத்தலாம். செயல்படுத்துறது கூட 2-3 நாள் கழித்து வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிங்கன்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைக்கி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறது, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தோணுன்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைக்கி ஏதோ தெரில சார், கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருக்குது காலையிலேருந்துன்னு சொன்னால் எந்த காரியத்தையும் பண்ணாலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆபத்தான காரியங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அதாவது விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அதில் மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல முயற்சிக்கு மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். யார்கிட்டயே பணம் கொடுக்குறதுல ரொம்ப கவனம் என்பது தேவை. கொடுத்து வரலையே அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப யோசிச்சு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிதுன ராசி நேயர்களே, இன்றைக்கி சிலது விரயங்கள் இருக்கும், சிலது லாபம் இருக்கும். ரெண்டுமே மாறி 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 இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கேமரா சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துருக்கிறவங்க, சிங்கராக இருந்துருக்காங்க, ப்ளேபேக் சிங்கராக இருந்திருக்காங்க, சினிமா துறையில் இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. வெளிநாடு வெளியூர் சம்மந்தமான டிக்கெட் புக்கிங், அதுக்குண்டான பிரயாண சம்மந்தமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி யோசிக்கிறது, அதுக்குண்டான செலவு பண்ணுறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஒரு காரியம் நினச்சி நடக்கலைன்னா ஏன் நடக்கலை, ஏன் என்னங்கிறத மனசுக்குள்ளே போட்டு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்கள் சில விரயங்கள் கூட நல்லது தான். இன்றைக்கி எதனும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, பட் இவங்க ஏமாற்றிட்டே இருக்காங்க எனக்கு திருப்பி கொடுக்காம அப்படிங்கிற ஒரு விஷயம் இரிட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் சரி விட்டு வராதுன்னு தெரிஞ்சுன்னு நம்ம யோசிச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறதை நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு கடக ராசி நண்பர்களே, இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. பணவரவுகள் தேடி வரும், நல்ல காரியங்கள் நடக்கும். இது நடக்கலைன்னு நினச்சி வருத்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் டக்குன்னு நடந்திருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில விஷயங்களில் ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள், அப்பாவுடைய பெரியப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வகையில் வரக்கூடிய கசின் பிரதர்ஸுக்கு மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. சில நேரங்களில் வெளியிலலாம் நல்ல மதிப்பு இருக்குது, வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, சரி விடு அப்படின்னு நினச்சிருப்பேன் நல்ல மதிப்பு கொடுப்பா, அடடா தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஷோரூம் வச்சுருக்கோம், கார் சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி செகண்ட்ஸ் வாங்கி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலித்து தர. இன்றைக்கி சும்மா போவீங்க, ஏதேனும் ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. இப்படி தான் அடிக்கடி போகிறேன் விரையம் பண்ணிட்டு வரும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் புக்கிங் பண்ணிகிட்டே இருப்பாள், சில பேர் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பாள் ஆன்லைனில். இந்த மாதிரி சில பழக்கத்துக்கு நம்ம அடிமையாயிட்டோமோ அப்படின்னு சில நேரத்தில் நீங்களே ரியலைஸ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். கடகராசி நண்பர்களே, சிம்ம ராசி நேயர்களே, பிடித்தமான ஒரு விஷயத்தை யாராவது இது நிறுத்துன்னு சொன்னால் கோவம் வந்துடும் உங்களுக்கு. ஏன் இதனால் உனக்கு என்ன பிரச்சனை, இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை, இல்லை உங்களுக்கு தான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னதான் பிரச்சனை கடைசி வரைக்கும் அந்த பிரச்சனை மட்டும் பேசிகிட்டு இருப்பேன். அப்பா பையன், பெரியப்பா சித்தப்பா, இவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்ப்பேன். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு விஷயத்தில் பாராட்டுதல் இருக்கும். உங்களுடைய மேல் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. டைரக்ட் லிங்க்குன்னு சொல்லுவாங்களே, கடவுள் எனக்கு ஒரு பெரிய லிங்க்கை கொடுத்துட்டாருன்னு மாதிரி ஒரு சந்தோஷப்படுவீங்க. முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதன் மூலமான பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். அன்னதானம், யாருக்கேனும் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது, யாருக்கேனும் ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ஒரு சந்தோஷப்படுவீங்க. திருப்தி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் படிக்க வச்ச ஒரு நபர் நல்லா முன்னேறி நல்லா படிச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஆனந்தத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைய தினத்தில் யாரையும் கிண்டல் கேலி பண்ணுறது, யார்ட்டையும் பேசுறது, யாரை பற்றியும் இருக்காது. சின்ன விஷயத்துக்கு எடுத்து கோவப்படுறது, யார் இங்கே வச்சது அப்படின்னு அந்த டென்ஷன் ஆகுறது, அந்த 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 சவுண்டை ரைஸ் பண்ணுறது, மற்றவங்க ரைஸ் பண்ணால் கொஞ்சம் அமைதியாக போகிறது கூட தப்பு கிடையாது. இந்த தினத்தில் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. சில பேர்கிட்ட கோவிச்சுட்டு காசு கொடுத்தா கொடுக்காட்டி
கொடுக்காரி விட்டுரு அப்படின்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதாவது ஃபினிஷிங் வேர்டுன்னு சொல்லுவாங்க, டாட்டாக வெட்டு ஒன்று துண்டு ஒன்றுன்னு பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்களுக்கு நீங்கள் தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. தெரியாத செய்யணுன்ற விஷயங்கள் வெளியில் தெரிய வரும். அதனால் ரொம்ப 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 நீங்கள் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் மற்றவர்கள் முடிக்க முடியாத சில காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக கூட இன்றைய தினம் உண்டு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கரெக்டாக டாட் டு டாட் ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது, நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில். துளாராசி நண்பர்களே, இன்றைய தினத்தில் குறிப்பாக ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டக்குன்னு இவங்க சொன்னால் நமக்கு புரிஞ்சுக்க முடியாமல் சில இவங்க ஒன்று சொல்லியிருப்பான், நம்ம ஒன்று டேர்ம்ஸில் எடுத்திருப்போம். அந்த மாதிரி இன்றைக்கி டாப்பிக்கெல்லாம் இன்றைக்கி ஃபேமிலிக்குள்ளே வெளியில் இருக்கிறவங்ககிட்ட ஏற்படும். அதை அப்படி சொல்லக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை வெளியில் சொல்லக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையத்தை 3வது மனுஷால் உள்ளே விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் மனதார வருத்தப்பட்டாலும் அதை வெளியில் சொல்லாமல் இருந்துட்டுருப்பேன். அப்படி கிடையாது, ரொம்ப வெல் விஷயத்தை அது சொல்லலாம், தப்பு கிடையாது. இன்றைய தினத்தில் பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினத்தில் இறைவனுடைய நாமத்தை முழு நேரமாக சொல்லிக்கிறது. சில பேர் கிருஷ்ணரை கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, நாராயண் நாராயணா, நமசிவா நமசிவா நமசிவா, இப்படி சுவாமி பேரை சொல்லிகிட்டே இருப்பாள். அவளுக்கு பெரும் பலனை கொடுக்கும். இன்றைய தினத்தில் சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது நல்ல பலன்களை தரும். இன்றைய தினம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடவுள் இருக்கார், காப்பாற்றுவார், ஜெயிச்சிருவேனா அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். பிறர் மூலமாக ஹெல்ப் வாங்கிப்பேன், பிறருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவேன். ஸோ 2 டேர்ம்ஸுன்ற தினத்தில் இருக்கும். மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். பணம் கையில் கிடச்சிச்சின்னா ஒரு பெரிய தெம்பு வரும்ல. அப்புறம் ஓஹோ நான் கூட பண்ணலான்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுது. பில்டராக இருந்துட்டுருக்கா, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டுருக்கவங்க, அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா கிரானைட் சம்மந்தமான இந்த சேல்ஸில் இருந்துட்டுருக்கிறவங்க, சேல்ஸ்மேனாக இருந்துட்டுருக்காங்க, ரெப்ரசன்டேட்டிவ் வந்துட்டுருக்காங்க. இந்த டார்கெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, மந்த்லி டார்கெட், அந்த மாதிரி டார்கெட்டில் இருந்தவங்க சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. நகை சம்மந்தமான, வெள்ளி சம்மந்தம் கடை வச்சுட்டுருக்கவங்க அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். வேலை இருந்ததுன்னா, வேலைனா வெள்ளைக்காரர் மாதிரின்னுவாங்க, அந்த மாதிரி வேலையில் கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க. யாராக இருந்தாலும் சரி பேசிடுவேன், அந்த மாதிரி இருப்பேன். கடன் கொடுத்தா கரெக்டாக திருப்பி கொடுத்துறதுல இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க. சில விஷயங்கள்லாம் முந்தியெல்லாம் எனக்கு தெரியாது சார், யதார்த்தவாதி சார், நான் ஏமாற்றல, ஈஸியாக நான் ஏமாற்றிடலாம், ரொம்ப ஈஸியாக நேரத்தில் நானும் ஏமாந்துருவேன். ஒரு இடத்துல பேட்டியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் சொன்னார், நான் என்னை ரொம்ப பிடித்தவங்க கூட இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க என்னென்னு. அந்த மாதிரி சீக்கிரமாக ஏமாந்துருவீங்க. அது இப்போ ரியலைஸ் ஆகும், இனிமேல் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்ஃபெக்டான பாசத்தை காமிச்சா திருப்பி அதே மாதிரி ஃப்ளோ ஆகிடுவேன். அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம். அதனால் ரொம்ப அன்பாக பேசுகிறவங்கக்கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் அப்படி வேறாக இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல இப்போ தான் டைம் நல்லா இருக்குது. இந்த காரியத்தை நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தடங்கள் எல்லாம் பெருசாக நினைக்காதீங்க. பாசிட்டிவ் டைத்தில் பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக முடியும். நல்லதே நடக்கும் இன்றைய தினத்தில். மகர ராசி அன்பர்களுக்கு மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, குடும்பத்தில் ஏதேனும் ஒரு விஷயங்களை நீங்கள் போய் அதை சந்திப்பேன். என்னமோ தெரியல, ஒரு 10 நாளாகவே ரொம்ப இந்த நெகட்டிவான சில சப்ஜெக்ட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அதை நினைக்கப்படாதுன்னு நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பேன். அதுதான். ஸோ இன்றைக்கி கெட்டதுலேருந்து நல்லதுக்கு தாவறது. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மோட்டிவேஷனான சில இதெல்லாம் இது பண்ணுவேன். சில ஆர்டிஸ்டாக இருந்துருக்கவங்க, டிராயிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். புது வீடு, இடம் வாங்குறது, வீட்டில் மாடி கட்டுறது, ஒரு புது ரூம் கட்டுறது, ஒரு பெரிய திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்கன்னா வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரலாங்கிற ஒரு எண்ணங்கள், புது வரவுகள் உண்டு இன்றைய தினத்தில். ஒரு கம்பெனி ஆரம்பிக்க, ஒரு பேர் ஆரம்பிக்க போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடியதாக இருக்கும். வாஸ்து பிளான் போடுறது, பூமி பூஜை பிளான் பண்ணி, கல்யாணத்துக்காக பிளான் பண்ணி, ரிசப்ஷனுக்காக பிளான் பண்ணி, வரக்கூடிய வருஷங்களில் சில நல்ல விஷயத்துக்காக பிளான் பண்ணக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. கும்பராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. நல்லவர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்கலேருந்து மாறி இது நடக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுது. வெளியில் சொல்லக்கூடாது, முடிஞ்சதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிப்போன்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பல பேர் சொல்லக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு.
வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இடத்தை புதுப்பிக்கிறது, வீடுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். தாயார் வழி சொந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க. இந்த தினத்தில் பேப்பர் சம்மந்தமான, அட்டைப்பட்டி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. செய்த தவறுகள் இதுதான் தப்பு, இனிமேல் நான் பண்ணப்படாதுன்னு தப்புன்னு அதை நிறுத்திடுவேன். பல பேருக்கு ஆச்சரியமாக இருந்துருக்கும். இனிமேல் இவங்ககிட்ட பேசக்கூடாது, பிகாஸ் இவங்க வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இப்படி இருந்துருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலங்கள் உண்டு கும்பராசினியர்கள். மீனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். மனதில் நிறைய எண்ண ஓட்டங்கள் இருக்கும். எண்ண ஓட்டத்தை பாசிட்டிவாக செயலாற்ற விட்டிங்கன்னா நிச்சயமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் வெளியில் சொல்ல மாட்டேன், மனசில் நினச்சிட்டு போய் காரியம் நடக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பல பிரச்சனைகளில் கலந்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான, உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உண்டு. பணவரவுகள் கூடி வரும், பேர் புகழ் அந்தஸ்து தேடி வரும். ஒரு புது முயற்சி மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன் பார்த்துட்டோம். அது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் இன்றைய தினத்தில் கார்த்திகை 1ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலே இந்த தேதி வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இன்றைக்கி பிரதமையாக இருக்கட்டும், அஷ்டமியாக இருக்கட்டும், எந்த நாளாக கூட இருக்கலாம். ஆனால் இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போடலாம். அந்த நாளுக்கு, அந்த மாதத்தினுடைய முதல் நாளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. மலையின் மீன் மீட்டிருக்கக்கூடிய மணிகண்ட தெய்வம், இந்த தெய்வத்துக்கு வந்து மாலை போடுறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் நாளே மாலை எடுத்து மஞ்சளில் போட்டு வச்சுருவாங்க, அரிசியில் போட்டு வைப்பாங்க, அதே மாதிரி பன்னீரில் போட்டு அதை கழுவுவாங்க, மஞ்சள் தண்ணியில் போட்டு வைப்பாங்க. ஏற்கனவே மாலை போடுற வழக்கம் இருந்தால் மாலை போடலாம், அந்த மாலையை எடுத்து வச்சு போடலாம். இல்லை புது மாலை வாங்குறவங்க புது மாலையாக வாங்கிக்கலாம். எப்படின்னா துணை மாலைன்னு சொல்லுவாங்க. ஒரு துளசி மாலை, துணை மாலை, துளசி மாலை இப்படி வாங்கி போடுவாங்க. ஐயப்பனுடைய டாலர் அந்த இடத்துல இருந்துருக்கும். அந்த டாலர் வந்து முன்னோக்கி இருக்கக்கூடியதாக நம்ம வந்து யார்கிட்டெல்லாம் மாலை போட்டுக்கலாம். குரு சுவாமின்னு சொல்லுவாங்க. அந்த குரு சுவாமி 18 வருஷம் தாண்டினவங்க இருப்பாங்க, குரு சுவாமியாக இருப்பாங்க. இருமுடியெல்லாம் கட்டி கொடுப்பாங்க, குருசாமி கையால் போட்டுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில், முருகர் கோயில், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போட்டுக்கலாம். அம்மா கையால் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் பெரியவர்கள், அதாவது கோயில் அர்ச்சகர், இந்த மாதிரி அவர்கள் கையால் போட்டுக்கலாம். கோயிலில் பூஜை பண்ணுறவங்க கையால் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து மாலை காலையில் விடிய காத்தால் எந்திரிச்ச உடனே போய் இந்த மாலை போடுறது ரொம்ப விசேஷம். தலைக்கு குளிச்சுட்டு போகணும். போகும்பொழுதே நம்ம வந்து சில பேர் இந்த செப்பல் இல்லாமல் தான் இருப்பா, அதை பண்ணிக்கலாம். இந்த ஐயப்ப சுவாமி மாலை போட்டதுக்கப்புறம் விரதத்தை கடைப்பிடிப்பாங்க. இந்த விரதம் கடைப்பிடிக்க, இன்றைக்கி ப்ரெஷர் சுகர்லாம் இருந்துருக்கவங்க இந்த விரதத்தை கடைப்பிடிக்க முடியுமான்னு பார்த்துக்கோங்க. சில பேர் ஒரு நேரம் சாப்பிடாமல் இருப்பா, சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவா. இந்த மாதிரி அது உங்களுடைய டிபெண்ட்ஸ் யுவர் பாடி கண்டிஷன் சொல்லலாம். விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா, இப்போ மாலை போட்டு மகர ஜோதி வரைக்கும் இருக்கிறவங்க இருப்பாங்க. சிறு வழி பெருவழின்னு 2 வழிகளில் போவாங்க. நீங்கள் எத்தனை நாள் மாலை இருக்கீங்க, 48 நாள், அதே மாதிரி 11 நாள், இப்படி உங்களுடைய பிரயாணத்தை பொறுத்து இருக்குது. இந்த மாலை போட்டிருக்கிற நாள் அன்றைக்கி சபரி வாசம், அதாவது அந்த எப்போவுமே அந்த ஐயப்ப சுவாமியினுடைய ஸ்மரணை கூடவே இருந்துகிட்ருக்கணும், அந்த எண்ணம் கூடவே இருக்கணும். பேசும்பொழுது சுவாமி சரணம் சொல்லணும், ஐயப்ப சரணம்னு சொல்லணும். முடிக்கும்பொழுது சுவாமி சரணம்னு சொல்லிட்டு தான் முடிக்கணும். அதே போன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஐயப்ப மாலைக்கு மாலை போட்டு டெய்லி காலையில் சாயந்தரம் தலைக்கு குளித்து நம்ம வந்து ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு வரணும். இல்லைன்னா வீட்லேயே ஐயப்ப சுவாமி படம் வச்சு சரண கோஷம்னு சொல்லுவாங்க. 108 நாமங்களை சொல்லி சரணம் ஐயப்பா சொல்லி வழிபாடு பண்ணுறது நல்லது. நான் ஒரு வேளை நைட் டியூட்டி பண்ணுறேன், பகல் டியூட்டி எப்படியா இருந்தாலும் அந்த டயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். நைட்டு 11 மணிக்கு வந்தாலும் குளிச்சுட்டு சபரிமலை அந்த சாமியோட சரணகோஷம் கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் படுக்கணும். ரொம்ப மடி ஆச்சாரத்தோடு சில பேர் கீழே படுப்பாங்க, பாயில் படுப்பாங்க, சில பேர் தனித்து படுத்துப்பாங்க. இந்த மாதிரி என்னால் கீழே படுத்தா இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்க. அது வயதானவர்கள், அவங்களோட வயதை பொறுத்து இருக்குது. அதே மாதிரி இந்த சபரிமலைக்கு வாசம் இது பண்ணியிருக்கும்போது, மாலை போட்டிருக்கும்போது இன்னொரு பக்தர் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஐயப்பனுடைய விசேஷங்களை பற்றி பேசுகிறது, உரையாடுறது ரொம்ப நல்லது. ஐயப்ப சுவாமியினோட பாட்டு கேட்குறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதிரி சபரிமலைக்கு மாலை போட்டவர்கள் இதை கடைபிடிப்பார். கன்னி சாமின்னு சொல்லுவாங்க, முதல் தடவை மாலை போட்டவங்க. இந்த முதல் தடவை மாலை போட்டவங்க பஜனை வைக்கிற வழக்கங்கள் இருக்கும், அன்னதானம் போடுற வழக்கங்கள் இருக்கும். அதை பற்றி இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நான் வந்து ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம சொல்கிறேன். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டு இந்த ஐயப்ப சுவாமின்ற வருஷத்துக்கு ஒரு முறை இந்த படத்தை சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி சந்தனம் குங்குமம்லாம் வச்சு கும்பிடுற வழக்கங்கள் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சுவாமி எந்த திசையை பார்த்து வைக்கிறது, சுவாமி எப்படி பார்த்து வைக்கணும், இப்படி போன்ற விஷயங்களும் இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி முதல் நாள் நான் வச்சாகணும்னு சொல்கிறக்காட்டி கிழக்கு வடக்கை பார்த்து நம்ம வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
இன்றைய இந்த நிகழ்ச்சியில் ஐயப்ப சுவாமிக்கு மாலை போட்டு இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இந்த சபரிமலை சபரிவாசல் ஐயன் ஐயப்ப சுவாமியை யார் ஒருவர் வணங்குறாரோ, இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. கூட இருக்கிறவா இருக்கா பார்த்தீங்களா, யார் ஒருவர் சபரிமலைக்கு போகிறாளோ அவள் கூட வந்து இருக்கக்கூடிய, இப்போ கணவர் போகிற மனைவி வந்து கூட ஹெல்ப் பண்ணுறான்னா முழுமையான பலன் அவளுக்கும் வருது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு கொண்ட இந்த நாள் கார்த்திகை 1ஆம் தேதி, இந்த நாள் அவ்வளோ சிறப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதுவும் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் சனிக்கிழமையாக இருக்குது. ஐயப்ப சுவாமிக்கே உகந்த தினமாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்குது. ஐயப்ப சுவாமியை மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கார்த்திகை மார்கழி தை மாதம் வரைக்கும் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் வழிபாடு பண்ணி இந்த சபரிமலைக்கு உண்டான விசேஷங்களை பற்றி நிறைய நபர்கள் பேசுவா. அதில் ஒரு சிறு துளி நம்மளும் எடுத்து இதை சொல்லின்னு இருக்கோம். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நம்மளுடைய 6 படை வீடு யாத்திரை பிளான் பண்ணிக்க ஜனவரி மாதம். அதில் புக்கிங் பண்ணுறா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். என் கூட யூரோப் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய கோயில், அங்கே இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு 4-5 பேர் முக்கியமாக உடனே புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கா. நீங்களும் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப லிமிட்டடாக தான் கூப்பிட்டு போக முடியும். விசா ப்ராசஸிங்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ்.